ஒரு நாள் புத்தாவும் ஆனந்தாவும் ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள சுத்தி யாருமே இல்லை. ஆனந்தா யாரு அப்படின்னா அவரோட கேர்டேக்கர், அதுவும் இல்லாம அவரோட சீடர், ஒரு வகையில அவருக்கு அண்ணன் முறையாகும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆனந்தா கேட்குறாரு புத்தா கிட்ட, ரொம்ப நாளா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நம்ம சுத்தி எல்லாரும் சீடர்கள் நிறைய பேர் இருந்ததுனால அதை கேட்க முடியல. இன்னைக்கு தான் நம்ம 2 பேத்துக்கும் ஒரு தனிமை கிடைச்சிருக்கு. அதனால நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்க எல்லா ரகசியங்களையும், எல்லா சீக்ரெட்டையும் எங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? ஆன்மீகத்துல இருக்கிற எல்லா ரகசியங்களையும் எங்ககிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு ஆனந்தா கேட்குறாரு. உடனே புத்தர் அது ஒரு இலையுதிர் காலம். அப்போ எந்த மரத்துலேயும் ஒரு இலை கூட இல்லை. அந்த காடு பூரா எல்லா மரமும் அப்படியே மொட்டையா நிக்குது. இலைகள் பூரா கீழே உதிர்ந்துருச்சு. அப்போ புத்தர் கீழே குனிஞ்சு ஒரு கையில மட்டும் இலைகளை அள்ளுறாரு. அள்ளி, இல்ல இந்த மாதிரி இந்த இலைகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் கேட்டதுக்கான பதில் இதுதானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, என்னோட கைகள்ல எவ்வளோ இலைகள் இருக்கோ இந்த அளவு தான் நான் உங்ககிட்ட அந்த சீக்ரெட்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லாதது இந்த காடு பூரா கொட்டி கிடக்கிற இலைகள் அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிட்டு ஓஷோ சொல்றாரு, நான் அந்த காடு பூரா கொட்டி கிடக்கிற இலைகள் அளவு நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு இலை மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. புத்தர் தன்னோட கடைசி தருணத்துல சொல்றாரு, நான் மைத்ரேயாங்கிற பேர்ல திரும்ப வருவேன் 2500 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்றாரு. மைத்ரேயா அப்படிங்கிறதுக்கு த ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம். ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானமடைந்தவர்கள் யாரும் திரும்ப பிறப்பு எடுப்பதில்லை. ஆனா புத்தர் இப்படி சொன்னார்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குரு சிஷ்ய உறவுங்கிறது வேற. ஆனா இப்போ அது வேற மாதிரி மாறிடுச்சு. குருவுக்கும் சீடனுக்கும் நடுவுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஒரு நட்பு, அது உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர்றதை ஓஷோ சொல்றாரு. நான் மாஸ்டருங்கிற ரோலை ப்ளே பண்ண விரும்பல. நான் யாருக்கும் மாஸ்டர் கிடையாது, யாரும் எனக்கு டிசேபிள் கிடையாது. ஆனா சில பேர் சீடனா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க, அவங்களுக்காக நான் அந்த ரோலை ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரெல்லாம் என்னோட எந்த பிரேக்கும் இல்லாம, எந்த இடைவெளியும் இல்லாம என் கூட டியூன் ஆகி இருக்காங்களோ, அவங்களோட ஹார்ட் பீட் என்னோட ஒத்தி செஞ்சு இருக்குதோ, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. ஒரு சின்ன கேப் கூட இல்லாம என்னோட டியூன் ஆகி இருக்கிறவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான், ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சில பேர் சில சமயங்கள்ல மட்டும் என் கூட டியூன் ஆவாங்க. அது அவங்க என் கூட டியூன் ஆகுறது இல்லை, நான் தான் அவங்க கூட டியூன் ஆகுறேன். அந்த சமயத்துல அவங்களுடைய கருத்துக்களுக்கு ஏத்த மாதிரி நான் சில சமயங்கள்ல பேசும்போது மட்டும் அவங்களுடைய மைண்ட் ஆமா இது கரெக்டு தான் அப்படின்னு என் கூட சேர்ந்து ஒன்னா டியூன் ஆகுது. அது ஈகோவை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றாரு. அவரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டெய்லி வாக்கிங் போவாராம். அந்த மாதிரி போகும்போது திடீர்னு ஒரு 2-3 நாள் முன்னாடி சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸரும் அவர் கூட நான் வாக்கிங் வரேன்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு ப்ரொஃபஸர் அப்பதான் வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க இவங்களை ஏத்தாப்புல மீட் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீ வாக்கிங் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு. ஆமா நான் போயிட்டு வந்துட்டேன், இந்த என் கூட ப்ரொஃபஸரும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கேட்டவர் ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா அங்க இருக்கிற ப்ரொஃபஸர். ஓஷோ கூட வாக்கிங் போனவர் அதான் 2-3 நாள் தான் ஆகுது அவர் வேலைக்கு சேர்ந்து. சொல்லிட்டு ஓஷோ வரும்போது அந்த புதுசா வந்த ப்ரொஃபஸர், அதாவது ஓஷோ கூட வாக்கிங் வந்த ப்ரொஃபஸர் ரொம்ப கடுகடுன்னு இருக்காரு, ஒரு மாதிரி எரிச்சலா. உடனே என்னாச்சுன்னு ஓஷோ கேட்குறாரு, என்ன கோவமா இருக்கீங்களான்னா அதுக்கு அவர் ஆமா அப்படிங்கிறாரு.
ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ தான் என் கூட வரியே தவிர, நான் வந்து உன் கூட வாக்கிங் வரல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஓஷோ சிரிச்சுட்டு, ஆமா நீங்க த ப்ரொஃபசர், நான் ஸ்டூடெண்ட்டு. நான் தான் உங்க கூட வரேன் அப்படின்னு வந்து ஓஷோ சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அது ஒரு ஈகோ தான். நான் 2 வருஷமா அங்க இருக்கேன். இவர் வந்து 3 நாள் தான் ஆகுது. ஆனாலும் வந்து அவரோட ஈகோ அந்த வார்த்தைய கூட அவரால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வராரு. நீ என்னோட டியூன் ஆகும்போது, நான் எப்படி நான் எது செஞ்சாலும் சரி, நான் எப்படி இருந்தாலும் சரி, நீ என் கூட எல்லா சமயங்களுமே ஒண்ணா இருப்ப. டியூன் ஆயி இருப்ப. அங்க வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது. அதே சமயம், நீ சில சமயங்கள்ல மட்டும் என் கூட ஒத்து போற. பல சமயங்கள்ல ஒத்து போகிறதில்ல. அப்படின்னா, நீ என்ன வந்து ஜட்ஜ் பண்ற அப்படின்னு அர்த்தம். நீ ஜட்ஜ் பண்ற அப்படின்னாலே, அங்க நீ முழுமையா இல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது சொல்றாரு இல்லையா? சில சமயங்கள்ல ஒத்து போகும்போது, நீ என் கூட வரதில்ல. நான் தான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. அப்ப நான் உன் கூட வரதில்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. நீ டார்க்னஸ்ல இருக்க. நான் வந்து லைட்ல இருக்கேன். நான் வர்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எதையும் இழக்க போறதில்ல. ஆனா நீ என் கூட வரும்போது, நீ வந்து உன்னுடைய எல்லா விஷயத்தையும் இழக்கணும். உன்னுடைய டார்க்னஸை இழக்கணும். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த அன்புல எல்லாமே இழக்க தயாரா இருக்கணும். கடைசியில நீ எல்லாத்தையும் இழக்கணும். உன்னையே இழக்கணும். அப்படி நீ உன்னையே அந்த அன்புல இழக்கும் போதுதான் அங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுதான் அதனுடைய அழகு, முழுமையான அழகு அப்படின்னு சொல்றாரு. அதே போல இதுல இன்னொரு விஷயமும் ஓஷோ சொல்றாரு. கரெக்டா புத்தர் தோன்றி இதோட 2500 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்ப இதுல இருந்து நாம உணர்ந்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புத்தர் சொன்ன அந்த மைத்ரேயா, அந்த நண்பன், அது யாரு அப்படின்னா ஓஷோ தான். நிறைய ஞானிகள் வந்து தோன்றிட்டே தான் இருக்காங்க. ஆனா புத்தாங்கிறது 2500 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நிகழ்ற ஒரு விஷயம். அதாவது புத்த தன்மை. எல்லா ஞானிகளுமே புத்தாவாயிட முடியாது. புத்தா அப்படிங்கிறது ஒரு பெரும் வெடிப்பை இந்த உலகத்துல ஏற்படுத்தக்கூடியவங்க. ஞானிகளாலும் ஏதோ ஒரு சில பேர் ஞானம் அடைய தான் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிட்ட இருக்கிற அந்த ஞானத்தை யார்கிட்டயாவது ஒருத்தவங்க கிட்ட அவங்க கொடுத்துட்டு தான் போய் ஆகணும். அந்த மாதிரிதான் அந்த விஷயமே இருக்கு. அந்த சத்தியம் வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. அதை யாராவது ஒருத்தர்கிட்டயாவது அவங்க பகிர்ந்துகிட்ட தான் இந்த பூமியை விட்டு போக முடியும். அப்படி இருக்கும்போது புத்தாங்கிறது எப்படின்னா ஒரு பெரு வெடிப்புன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரிதான் ஓஷோவும் அதை ஓஷோ நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கா. அது வந்து பெரு வெடிப்பு அப்படின்னு. அந்த பெரு வெடிப்பு அப்படின்னா என்னன்னா, கொத்து கொத்தா பல ஆயிரம் மக்கள் வந்து ஞானம் அடைவாங்க. அதுதான் ஒரு ஞானிக்கும் ஒரு புத்தாவுக்கும் இருக்க வித்தியாசம். அது மாதிரிதான் ஓஷோவை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட பேர் உலகம் பூரா ஞான நிலை அடைஞ்சிருக்காங்க. அதுல நிறைய பேர் நமக்கு வெளியில தெரியறது இல்ல. புத்தா சொன்ன அந்த மைத்ரேயா, அது வந்து ஓஷோ தான். இதுல பல பேர் முரண்படலாம். ஏன்னா நிறைய பேர் ஓஷோ வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறான ஒரு இதுல இருக்கிறாங்க. ஆனா அதனால இழப்பு வந்து ஓஷோக்கு கிடையாது. யாரு தவறா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா இந்த காலத்துல அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன் டெக்னிக்ஸை வந்து அவர் உருவாக்கி இருக்காரு. அத ஒரு வாட்டியாவது நம்ம செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓஷோ வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஓஷோவை தப்பா பேசுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த மிகப்பெரிய விஷயத்த வந்து தவற விடுறாங்க. அதனால இழப்பு அவங்களுக்கு தான், ஓஷோவுக்கு கிடையாது.